கவலை, கஷ்டம் இன்னைக்கு யாரை தாங்க விட்டுச்சு? கவலையாக இருந்தாலும் கஷ்டம், துயரம், இந்த மாதிரி நேரங்கள்ல மனசு துவண்டு உடஞ்சி உக்காந்துராம நபி அவர்கள் சில துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதுல மிக முக்கியமான துவா, துயரத்தில் சிக்கியவர் இந்த துவாவை ஓதவும். அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்சி தர்ஃபத ஐனின் வ அஸ்லிஹ்லி ஷஅனி குல்லஹு லா இலாஹா இல்லா அன்த. இந்த துவாவினுடைய பொருள், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அருளை ஆதரவு வைக்கிறேன். கண் சிமிட்டும் நேரம் கூட என் மனோ இச்சையிடம் என்னை ஒப்படைத்து விடாதே. என்னுடைய எல்லா சகல நிலைமைகளையும் சீராக்குவாயாக. உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் எவரும் இல்லை என்று இந்த துவாவினுடைய பொருள். நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள், அது கடன் தொல்லையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், இப்படி குடும்பத்திற்குள்ளேயே எல்லா விதமான சிக்கல்களும் இருக்கலாம். எந்த சிக்கலாக இருந்தாலும் துவண்டு உட்காந்துராம இந்த துவாவை நம்பிக்கையோடு ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா அனைவருடைய கவலைகளையும் வெகு விரைவாக போக்குவான். அல்லாஹ் கவலைகளை எல்லாம் போக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.